நம்மளோட ஆசையும் கனவும் ரொம்ப ஆழமா இருந்தா அது ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறும். இந்த பிலீஃப ரொம்ப அழகா சொன்ன ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு IMDb குடுக்குற ரேட்டிங் 5.9. பட் நான் இந்த படத்துக்கு கண்டிப்பா 7.5 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். இது ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட நேம் பிரேம விமானம். தமிழ் டப்பிங் நேம் காதல் விமானம். ஒரு சின்ன கிராமம். அதுல 2 பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, எப்படியாச்சும் ஒரு தடவையாவது ஃபிளைட்ல டிராவல் பண்ணணும்னு. இவங்களோட ஆசை ரொம்ப பெருசு. ஆனா ரியாலிட்டி இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பசங்களோட அப்பா ஒரு ஏழை விவசாயி. இவரு பசங்களோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கடன் தொல்லை. இந்த ப்ரெஷர்ல இவரு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க அம்மா கிட்ட போயிருது. அவங்க இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா இது எதுவுமே அந்த பசங்களுக்கு புரியல. அவங்களோட ஆசை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இந்த படத்துல இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு. ஹீரோயின் ரிச்சான செல்வாக்கான குடும்பம். ஹீரோ ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்க அப்பா ஒரு சின்ன கிராசரி ஷாப் தான் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுல அலைன்ஸ் பார்க்க ட்ரை பண்ணும்போது இவங்க லவ்வுக்கு அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு டிசைட் பண்ணி இவங்க 2 பேரும் துபாய்க்கு ஓடி போகிறதுக்காக பிளான் பண்றாங்க. அப்போ துபாய் போறதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட காசு கொடுத்து ஏமாந்தும் போயிடுறாங்க. அந்த 2 சின்ன பசங்களோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு 10,000 ரூபாயை ரெடி பண்றாங்க அவங்களோட கடனை செட்டில் பண்றதுக்காக. இந்த 2 சின்ன பசங்களும் ஃபிளைட்ல போகணும் அப்படிங்கிற ஆசையில அந்த 10,000 ரூபாயை எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒரு ஆள் இந்த பசங்க கிட்ட போய், நான் உங்களை ஃபிளைட்ல கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களையும் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிடுறான். இந்த இடத்துல தான் 2 ஸ்டோரியுமே ஜாயின் ஆகுது. இங்கதான் படத்தோட ஸ்டோரியே ஷிஃப்ட் ஆகுது. இந்த பசங்களோட ட்ரீம் என்னாச்சு, அவங்க அம்மாவோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னாச்சு, இந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்குதா? இதுதான் இந்த படத்தோட கோர் ஸ்டோரி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்களே இந்த படத்தை ஒரு தடவை கண்டிப்பா பாருங்க. ZEE5ல தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு கிளீன் அண்ட் எமோஷனல் படம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய அண்டர் ரேட்டட் மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்க எஸ்கொயர் வியூஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching. Bye.